வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நான் உங்கள் சஞ்சய். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர்லெஸ் கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நியூ சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பழைய சேனல் பார்த்திங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணல. ஸோ நியூ சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா, சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு தான் யாரும் சப்போர்ட் பண்ணல. இதுக்காக முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீ கிளாஸ் ஸ்குவாட் தான் வந்திருக்கோம். ஸோ வித்தியாசமாக அதாவது நான் விளையாடினதை என்னோடய ஃப்ரீ ஃபயர் ஐடியில் சேவ் ஆகிருக்கும். அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டுருந்துக்கிறேன். இப்போ லைவ் போடலாமா, லைவ் ஸ்ட்ரீம், அதாவது ஒரு 50 சப்ஸ்கிரைப் கிட்ட வந்த பிறகு லைவ் ஸ்ட்ரீம் போடலாமான்றது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ உங்கள் கூட சேர்ந்து விளையாடுறதுனால விளையாடுறேன். கில்ட் ஐடி தான் தரேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வேணால் கில்ட் ஐடி தரேன், வேணா இமெண்ட் பண்ணிக்கோங்க, விளையாடிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நான் லேடிஸ் கேரக்டர் வச்சு தான் விளையாடிட்டுருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணுறத விட எனக்கு நார்மலாகவே ப்ளே பண்ணும்போது அப்படியே எடுத்து லைவாக போடுறது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் பாருங்களேன், எந்த ஒரு பட்டன்ஸும் செப்பரேட் ஆகாது. இது பார்க்கவே நான் விளாட்ற மாதிரி தானே இருக்குது. ஆனால் நான் விளாட்ல, நான் 4th பிளேயர், நான் எலிமினேட்டாக விளையாடிட்டேன். ஸோ இவன் டீமெண்ட்டு. ஸோ இவன் விளையாடிட்டு ஓகே போ மொத்தம். ஆனால் இந்த மேட்ச்சில் டிஃபீட் தான் ஆயிருக்கும். வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. ஃபர்ஸ்ட் வீடியோ டிஃபீட் ஆனாலும் பரவாயில்ல, சரி போடுவோம் அப்படின்னு போடுறேன். முடிஞ்சா நைட்டுக்குள்ளே ஒரு 100 வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு முடிஞ்சா நான் போடுறேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணுறேன், ஏன்னா நான் கேம் விளையாடுவேன். ஸோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டில் இது பண்ணி போட்டுருவோம். கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது பண்ணாதீங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வணக்கம் சொல்லிக்கிறோம். வணக்கம். ஓகே, நம்மளோட நியூ சேனல் பேர் பார்த்திங்கன்னா ஃபயர் கேமிங். ஸோ இந்த வீடியோவை ஃபயர் கேமிங்கை தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, நான் இந்த வீட்டுக்குள்ளே ஓடிட்டுங்க. ஸோ ஓகே, எவனுமே இருக்க மாட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டு மூஞ்செல்லாம் கிட்ட நினைக்கிறேன் ஜம்பா போடு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் எங்கே இருக்காங்கன்னு. ஓகே, இங்கே எவனும் இல்லை. மேலே போய்க்கலாம் கைஸ். மேலே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குளோவால், ஐயோ இங்கே எனிமி இருக்கான் போல். சரியா அடா அங்கே இருங்கடா கொஞ்சம் கேப் விடுங்கடா. ஸோ இங்கே தான் கைஸ் இருக்கான். அடி ஒரு ஹெட் அடித்து அவனும் நாக்கு நானும் நாக்கு. என்னடா இது கொடுமை, என்ன கிடக்குறா டேய். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த டீமில் பார்த்தீங்கன்னா 4 பேர், இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர். அதில் ஃபஸ்ட்டு என்னடா அது ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கேன். கில்லு 1 அடித்து டேமேஜ் 2 அடித்து ஒரு டேமேஜ் இது. ஓகே டேமேஜ் பார்த்தீங்கன்னா நிறையவே அடிச்சிருக்கேன். ஓகே பார்த்தீங்களா, இதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ளே பண்ணுற மாதிரியே எடுத்து போடுறேன். அந்த பட்டன்ஸ் எல்லாம் செப்பரேட் ஆகிற மாதிரி. ஏன்னா எப்படி போட்டால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ வித்தியாசமாக இருக்குல்ல. சரி அப்புறம் பார்த்துக்கலாங்க அதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு சரி அவன் மேலே போயிட்டான், அந்த கீழே வந்தாச்சு. ஓகே சரி. ஏன்டா பயந்துன்னு உட்காந்துருக்க, எந்திரிச்சு அடிடா. ஏன்டா பயந்து உட்காந்துருக்கு. சரி நம்மளால சார் அடிப்போம். ஐயோ இதுக்கு தான் நீ கம்முன்னு உட்காந்துருந்தானோ பயங்கரமாக அடிக்கிறானுங்களே. ஏன்ச்சா கூட போகணும், அப்படியே பாதி டேமேஜ் பண்ணி விட்டாங்க. இதுக்கு தான் இவன் சைலண்ட்டாக உட்காந்துதான் போல். சரி அங்கே ஒருத்தன் வந்து நிற்கிறான் ஏறி. சரி ஒரு க்ளோவால் இருக்குது. ஐயோ தப்பான். ஏண்டா கீழே போட போனால் அது வீட்டு மேலே போய் சொருகிக்குது. என்ன கொடுமை காய்ச்சி, என்ன கொடுமை. சரி அடுத்து என்ன பார்ப்போம். ஓகே இல்லை இறங்கிட்டு இங்கே தான் இருக்காங்க. சொல்கிறான்டா. ஐயோ கைஸ் அவனுக்கு என்ன கைஸ் அவ்வளோ பவராக இருக்கானுங்க. கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ இது பண்ணுறா. ஓகே ஜோன் வரும், இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். வருவான் எப்படியோ வெளியே வருவான். டேய் அப்போ நீ வீட்டுக்குள்ளே இல்லை, வெளியே இங்கே இருந்துருக்கியா? நான் இதை பார்க்கவே இல்லை கைஸ். அப்புறம் என்ன அதான் டிஃபீட்டே ஆகிடும். எப்படி கன்ஃபார்ம் டிஃபீட் தான் எனக்கு தெரியும். ஓகேவா. ஓ மை காட், ஸ்னைப்பர் பிளேயராக இருப்பான் போல். ஆனால் நம்மளுக்கு தான் ஸ்னைப்பர் சுத்தமாக வராது, கொஞ்சம் கூட விளையாட வராது. ஸ்னைப்பரும் வராது, டெசர்டிக்கல் வராது, ஒன் டாப்புன்றதும் சரியாக வராது. அழுத்தி பிடினா வரும். அதில் நான் சக்கரை வத்தியடா. ஓகே நீ வாங்கி அடித்தா ஒரே ஷாட்டில் வச்சிட்டான். ஓகே அப்போனட்ட ஹேக்கர் எப்படி இருந்தாலும் ஹேக்கர்லாம் இல்லை, சும்மா தான் ப்ரூவ்னேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கன் பர்ச்சேஸ் பண்ணுறது கூட தெரியாது இதில். ஏன்னா அந்த இது இல்லையா. ஸோ இதான் தப்பு பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே லைவாக போடுவோம். ஓகே ஸ்னைப்பர் கேட்டுறான், ஆனால் என்கிட்ட காசு இல்லை அவ்வளோ காசுலாம். சரி இவனுக்கு ஒரு யூஎம்பிஎஸ்னா போடுவோமே. இல்லை யூஎம்பி போட்டேன். அவன் எனக்கு இது கொடுத்துட்டான். அவனது ஸ்னைப்பரு. ஓகே ஸ்னைப்பர் தான் நம்மளுக்கு வராது, ஆனால் இருந்தாலும் கொடுத்துருக்கான். சரி ஸ்னைப்பர் எடுத்து ப்ளே பண்ணி பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக அதாவது இந்த OP49 என்ன அப்டேட்னு தெரில. ஏதோ ஒரு அப்டேட்டில் நான் சரியாக 3 மாதம் விளையாடவும் இல்லை, அதனால தான் அது தெரியல. அப்டேட்டில் அந்த ஸ்னைப்பர் எடுத்தால் நடுவில் ஒரு புள்ளி வருது, ஏன்னா அது பாயிண்ட்டுக்கு. முதல்லலாம் அந்த இது கிடையாது. ஃப்ரீ ஃபயர் பிளேயரை ப்ளே பண்ணுறவங்களுக்கு தெரியும். சரி இங்கே என்ன பாவே ஸ்னைப்பர் நம்மளுக்கு வராதுல்ல, சரி பைசன் எடுத்து அடிப்போம்னு அடித்தா இன்னும் வரல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆகிடும், அதனால அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேட்சே முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். அது இதுக்கப்புறம் இவனுங்க என் டீம்மேட்ஸ். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஒரு கில் அடிச்சிருவான். ஓகேவா, நம்ம வந்து கேரக்டர் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. அந்த தேர்ட் பிளேயர் இது பார்த்தீங்களா, இந்த தேர்ட் பிளேயரை பார்த்துக்கோங்க. ஸோ தேர்ட் பிளேயரில் பார்த்தீங்கன்னா தான் ஸ்கில்ஸ் பார்ப்போமா. ஓரியல் கேரக்டரு, இது வந்து ஏதோ ஒரு கேரக்டரு சரியா தெரில. அப்புறமா வந்து கில்லி. ஓகே காய்ஸ், அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய் பாய்.